சொல்லு சாமி. இந்த மாதிரி ஓய் ஆறாவது திருமணம் சொன்னாரு. அவரு சந்தேகப்பட்டாரு. ஆனா இருந்தாலும் அவன் ஏண்டா ஒரு உரலுக்கே சிலை கட்டினாலும் அது ஆனா பிராணம் தூக்கி பாக்குறவன் அவன் தூக்கி பாக்குறவன் ஆத்து மலர்னாலும் அர்ஜுனோட கூத்தி மாற என்ன முடியாது. அதனால நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்க? சொல்லு சாமி சொல்லு. நல்லா இருந்தா கேக்குறேன் சொல்லு. என்ன ராம் போட்டுக்கிட்டியா? இல்ல இல்லங்க ராம எனக்கு எப்படியோ போட்டு விட்டாங்க நீங்க. இங்க பார். ஓய் அல்லாது இல்ல ராமா அல்ல. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதோ அர்ஜுன் நம்ம சோதிக்க வேண்டும். சோதிக்கணும் எப்படிங்க? எப்படி பண்ண தெரியுமா? எப்படி? இதோ இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? மோகினி அவதாரம் எடுக்கிறேன். ஏன் போவின் எடுக்கிற ஒரு அண்டா எடுத்துக்கவே? இல்ல குண்டா மோகினி தான். அவங்க அண்ணன் கூட சந்தேகம் தீர்ந்து போச்சு. இருந்தாலும் அல்லும் பகல் 60 நாளைக்கும் கூட ஏக்குறது நீங்க தான். அவரை நீங்க நம்புவீங்களா? சொல்லு வச்சறேன். இந்த மாதிரி அவன் கோடியா சுத்துறவன் நான் ஒண்டி மட்டும் தான். எப்படி ஒருவனையும் கொடுப்பேன் காட்டையும் கொடுப்பேன். இந்த ஐராம கடை நாடு. அப்படி இருந்தாலும் அவன் இன்னைக்கு நம்ம சோதனை புரிய வேண்டும். அதனால நான் இப்பொழுது எப்படி புரிய வேண்டும் தெரியுமா? இதோ மோகினி அவதாரம் இருக்கிறேன். ஏச்சாமி இந்த வேஷத்திலேயே அவரை கொண்டு பார்க்க முடியல. இன்னும் பொண்ணு வேஷம் போட்டு வந்தீங்கன்னா யாருக்கும் அந்த கர்மத்தை பாக்குறது? இப்பயே தாரோட ரெட்டை ஜடை போட்டு வெளியில வந்து சுத்தனா எப்படி இருக்கும்? ஐயோ சாமி. சரி சரிங்க. கேட்டு பாரு. ஐயோ சரி சரி. பள்ளி நடத்தவங்க வந்துட்டா அர்ஜுனன் பொம்பளை மேல ஆசைப்படுறானா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டும். ஆமாங்க. இப்பொழுது நான் மோகினி அவதாரம் இருக்கிறேன். அப்படியே